ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் பாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 4. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிருங்க. நானும் ஒவ்வொரு வீடியோல இருந்து சொல்றேன், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே பசங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் டாபிக்கை எடுத்த அவன் மஹேரா ரொம்பவே தனிமையில போய் நிற்கிறான். ஏன்னா எந்த பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிக்கவே இல்லை, எந்த பசங்களுக்கும் அவனை பிடிக்கவே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கே இருக்கிற எல்லாத்து மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு, நீங்க எல்லாரும் மனுஷங்களா இல்ல வேற ஏதாவதா? எதுக்காக மாஹிராவ தேவையில்லாம நீங்க எல்லாருமே வெறுக்கிறீங்க? அவன் மனுஷன் தானே! எதுக்காக நீங்க எல்லாருமே அவன இப்படி பண்றீங்க? அவன் பாவம் இல்லையா? ஆக்சுவலி டீச்சர், நான் வேணா வாலண்டியரா வந்து அவன் கூட நான் பார்ட்னர்ஷிப் போட்டு நான் லேடீஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இந்த இடத்துல அமாமி ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, நிஜமாலுமா உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? அப்படின்னு அந்த இடத்துல மஹிராவ கேட்கும்போது, டீச்சர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல விட்டு குடுக்காம இருக்கிற நம்மளோட அசனகி, அவ ஒரு ஸ்லிப் எடுத்து, "சென்சை இப்ப நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் விழுந்திருக்குது. எனக்கு தான் இருக்குது. அதனால நானே இருந்துக்கிறேன். அதனால அம்மாமி நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மன்னிச்சிடு, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்ல" அப்படின்னு சொல்றா. "உணர்ச்சி வசப்பட்டது நீ என்கிட்ட கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நீ போய் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. எல்லாருமே பாரு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு நம்ம அசனகி சொல்றா. "எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன்" அப்படின்னு அவளும் சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே மன்னிச்சுட்டாங்க. அண்ட் இவளுக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இப்போ இவ நம்ம மஹேரா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறா. அண்ட் இப்போ இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு வேலை செஞ்சா மட்டும் தான் இவங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. எப்படி நான் எடுத்த முடிவு கரெக்டா இருக்குதா? நல்ல வேளை நான் உன் கூட வந்து சேர்ந்தேன். இல்லைன்னா நீ நேரம் அங்க தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பல்ல அப்படின்னு நம்ம அசனகி சொல்லும்போது, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதே சமயத்துல இவளுக்கு முகத்துல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்னா எல்லாருமே இவன வெறுக்கிறாங்க. இவன நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, "என்ன நான் மன்னிச்சிடுடி. ஏன்னா நீ வந்து காப்பாத்தலனா நான் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு அமாமி மன்னிப்பு கேட்கும்போது, "அதுக்காக தான் நான் உன்ன அப்படி பண்ணேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். உன்ன நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன்" அப்படின்னு அசனகி சொல்றா, அமாமியோட கண்ணத்த கிள்ளிட்டு. ஸோ இவங்க கிளாஸுக்கான ரெப்ரசன்டேட்டிவான மஹேரா, அப்புறம் அசனகி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது நாம என்னதான் கஃபே நடத்தலனாலுமே நம்ம எல்லாருமே காஸ்ப்ளே போட போறோம். ஸோ அப்படி காஸ்ப்ளே போடும்போது நமக்கு புடிச்ச கேரக்டர்ஸ அவங்களுக்கு காஸ்ப்ளே போட்டுக்கலாம். முக்கியமா இந்த இடத்துல அமாமி அப்புறம் நினாஷி 2 பேரும் தான் காஸ்ப்ளே போட்டாகணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக நான் போடணும்? ஏன் நீ போட மாட்டேன்னு கேட்கும்போது, "ஹேய்! நான் ரெப்ரசன்டேட்டிவ்மா. நான் போட்டா அப்புறம் வேலையெல்லாம் யார் பார்க்கறது? அதனால நீங்க தான் போட்டாகணும்" அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிசைனிங் பத்தின சில ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம அதையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, யாருமே வாய் தொறக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் நம்மளோட மஹேராவுக்கு மட்டும் ஐடியா தோணுது. ஸோ அந்த ஐடியாவ அவன் சொன்னதுக்கப்புறம், உண்மையிலேயே நல்ல ஐடியா தான். இந்த ஐடியா மத்தவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு அசனகி சொல்றா. அண்ட் எல்லாருமே பிரேக் டைம்ல இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. "நல்ல வேளை நீ என் கூட வந்து டீம்ல சேர்ந்த. இதுவே நான் மத்தவங்க கூட போயிருந்தா என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு இவன் சொல்லும்போது, "ஆமா அதுவும் கரெக்ட்டு தான். மம்மி கூட போயிருந்தா நீ பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணியிருப்ப. அதுல நீ என் கூட வந்ததுக்கு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குது" அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்களா. இப்போ தான் நம்மளோட அசனகியோட பிளானே இவன் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவளுக்கு அந்த ஸ்லிப்ல வாலண்டியர் விழுகவே இல்ல. இவளே தான் வாலண்டியர் விழுந்திருக்கு அப்படின்னு பொய் சொல்லி, இவளே இந்த ஸ்லிப்ப பேப்பர குடுத்து, இவன் கையாலேயே நீ தான் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இப்ப எழுத வச்சிருக்கிறான். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் என்னோட பிளான்ஸ் அப்படின்னு அவளோட பிளான்ஸ் எல்லாம் குடுக்குறா. அண்ட் அதில ஒரு டிராயிங்குமே இருக்குது. இந்த டிராயிங் தான் நம்ப இப்போ ஒரு மொசைக் கேன் ஆர்ட்டா பண்ண போறோம் அப்படின்னு அவங்களும் ஐடியா குடுக்குறாங்களா. சரி ஓகே, டிராயிங்லாம் பக்காவா தான் இருக்குது. நாளைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே சேர்ந்து டின் கேன்ஸ் எடுத்துட்டு வர சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மொசைக் ஆர்ட் போட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிறாங்களா. ஸோ இவங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அமாமி வரா. நானும் எனக்கு தெரிஞ்ச டிராயிங் ஏதாவது வரையட்டா அப்படின்னு சொல்லும்போது, அவளுமே ஒரு அற்புதமான டிராயிங் வரைஞ்சு குடுக்குறா. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயி போச்சு. சரி இனிமே டிராயிங் வேலையெல்லாம் நீ பார்த்துக்க. மத்தவங்கள கோஆர்டினேட் பண்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புடிச்ச வேலையுமே இவளுக்காக விட்டு குடுத்துட்டா. பட் இருந்தாலுமே இவ ஆசையா வரைஞ்ச டிராயிங்க கிழிச்சு போட்டுருப்பா. காரணம் இவ எதுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இவங்க 3 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயி, இவங்க இப்போ ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒண்ணா சேர்ந்து டின் கேன் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிராயிங்கோட பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மஹேரா வாய பொளந்துட்டான். ஸோ இவளோட ஸ்கில்லுக்கு இவன் வாய பொளக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குது. "அடேங்கப்பா! இது எல்லாத்தையுமே என்னோட அமாமியா வரைஞ்சது உண்மையிலேயே அற்புதமா இருக்குது" அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆமா, நம்ம ஆளு எப்பவுமே படிப்ப தவிர மத்த எல்லாத்துலயும் ஃபுல் மைண்டா இருப்பா. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் பை த வே அந்த இடத்துல நாங்க ரொம்பவே ரியாக்ட் பண்ணிட்டோம். நீ மட்டும் அமாமிய காப்பாத்தல அப்படின்னா நாங்க எல்லாருமே அவ மேல கோவிச்சிருப்போம். அண்ட் அவளுமே ரொம்பவே ஓவரா போயிருப்பா.
எங்கள காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு இவகிட்டயும் நன்றி சொல்றாங்க. அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே நீ என் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். நீ போய் ஜாலியா இரு அப்படின்னு இவனும் சொல்லிட்டான். அண்ட் அவனுமே போஸ்டர் டிசைனிங் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவனுமே கால் பண்றான் நம்ம வசனாகிக்கு. என்னாச்சு? எதுக்கு கால் பண்ணியிருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸிங்கா இருக்குது. அதனால நீ என் வீட்டுக்கு வரியான்னு கேட்கும்போது, எதுக்குப்பா? நீ தான் வேலைய பார்த்துக்கிறேன்னு சொன்னீல. அப்புறம் எதுக்கு என்ன வர சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி கடுப்பா தான் இருக்குது. நீ வந்தீன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு ஒண்ணா டிசைனிங் வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி போடு அப்படின்னா என்ன? நீ மிஸ் பண்றேன்னு சொல்லு. எதுக்காக இப்படி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவளும் பேசிக்கிட்டே இருக்கிறாளா? ஸோ இவ வெளிய வந்து தனியா பேசுறத பார்த்துட்டு அமாமிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னாச்சு ஆசனாகி? எதுக்காக வெளிய வந்து பேசுறேன்னு கேட்கும்போது, அமாமி ஒரு முக்கியமான வேலையா வீட்டுக்கு நான் போகணும். அதனால நீ எல்லா வேலையும் இங்கேயே பார்த்துக்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு இவளுமே இங்கிருந்து பொய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆனா அமாமிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ பொய் சொல்றா அப்படின்னு. அதனாலேயே இந்த இடத்துல நம்ப அசனையே ஃபாலோ பண்ணி வர மாரி அவள காட்டுறாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம், "அடேங்கப்பா! நீ பாதி வேலைய முடிச்சிட்டியா? உண்மையிலேயே அற்புதம் தான்ப்பா நீ" அப்படின்னு அசனாகி இவள பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். சொல்லப்போனா இங்க பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மீதி வேலை எல்லாத்தையுமே டிசைனிங்ல தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி கம்பெனிக்கு நான் வந்திருக்கிறேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு அசனாகி சொல்லும்போது, காலிங் பெல் அடிக்கிற மாரி இருக்குது. ஸோ பக்கத்திலேயே அசனாகி வந்து ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியாகணும் அப்படின்னு அவளோட தலைய இவனோட ஷோல்டர்ல வச்சு சாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது, காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு கதவு தொறந்து பார்த்தா தெரியுது, அந்த இடத்துல அமாமி வந்து நிக்கிறா. அமாமி என்ன இந்த நேரத்துலன்னு கேட்கும்போது, மன்னிச்சிடு நான் லேட்டா வந்துட்டேன். பட் இருந்தாலுமே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியாகணும் அப்படின்னு அத்துமீறி கதவுக்குள்ள போயி, அசானகி நீ இங்க தானே இருக்கிறன்னு எனக்கு தெரியும். மரியாதையா வெளிய வா அப்படின்னு அவளும் சொல்றா. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்த? நீ இதுக்கு வந்திருக்கன்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு உன்ன விட்டுருப்பேனே. எதுக்காக இப்படி என்கிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லும்போது, ஆக்சுவலி நான் உன்கிட்ட இது வேணும்னே மறைக்கணும்னு கிடையாது. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். பட் இருந்தாலுமே நீ பிஸியா இருந்த. அதனால தான் நானும் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு இந்த இடத்துல அசானகிய மறைச்சுக்கிட்டு இருக்கிறா. பை த வே நீ எப்பவுமே இவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்துருந்த. இது நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வெளிய சொல்லியிருப்பேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்படின்னா நான் மட்டும் தான் உன்ன ஃப்ரெண்டுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என் ஃப்ரெண்டு நான் உன்ன கொஞ்சம் கூட நெனச்சதே கிடையாது. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ நானும் ஒண்ணா ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருப்போம். நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா உன்னோட அழக பார்த்து, உன்னோட கேரக்டர பார்த்து நெறைய பேரு உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, என் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படல. நான் பொறாமப்படல. ஆனா உன் கூட சேர்ந்து நானும் பழகணும்னு தான் ஆசைப்படுறேன். என்ன கழட்டி விட்டுட்டு எல்லாருமே உன் கூட தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ஒண்ணு தான் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. அதையும் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய மோசமான ஃப்ரெண்டா இருந்திருக்குன்னு எனக்கு இப்ப தான் தெரியுது. நீங்க இத பத்தி எதுவுமே என்கிட்ட பேச வேணாம். நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ கோவமா போயிட்டா. அடுத்த நாள் காலையிலேயே எப்பவும் போல நார்மலா வராங்க. மஹேரா தான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான். பட் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாரி இவ சைலண்டா வரும்போது, இவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு. சரி ஏதோ நடந்திருக்குதாட்ருக்குது. அதாவது அமாமி ஏதோ பேசி சமாளிச்சிருப்பா. அதனால தான் இவளும் சைலண்டா வந்திருக்கிறா. பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு இவனும் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கிறான். மஹேரா அமாமி சரி பண்ணிட்டா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறா. அமாமி மஹேரா சரி பண்ணிட்டா அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே சரி பண்ணவில்லை. இவளே தான் நார்மலா இருக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ இவங்கள கோஆர்டினேஷன் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மஹேரா என்ன முடிவு பண்ணானே தெரியல. திடீர்னு மாடிக்கு வந்து, "இங்க பாரு அசானகி நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசியாகணும்" அப்படின்னு அவன் கூப்பிடும்போது, "இங்க பாரு எனக்கு இங்க சூப்பர்வைசிங் வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் யார் பார்க்குறதுன்னு" சொல்லும்போது, "இது எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம். நீ போய் அவன்ட்ட பேசிட்டு வா" அப்படின்னு அமாமியும் நீனாவும் அமுச்சு விடுறாங்க. "உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? எதுக்காக நீ என்ன தனியா கூப்பிட்ட? நீ நானும் ஃப்ரெண்டா இருக்கிறது சீக்ரெட்ன்னு தான சொன்னேன். எதுக்காக அப்புறம் என்ன எல்லாத்து முடிய கூப்பிட்ட?" அப்படின்னு இவளுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. "இங்க பாரு நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியாகணும். எதுக்காக நீ இப்படி கோவமா இருக்கிற? நான் அந்த காரணத்த கேட்க விரும்பல. பட் இருந்தாலுமே உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுனா மட்டும் அந்த விஷயத்த சொல்லு" அப்படின்னு மஹேரா சொல்றான். ஆக்சுவலி நான் அத உன்கிட்ட சொல்லணும்னு தோணாமலே போயிருச்சுன்னு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, "அது உனக்கு சொல்லணும்னு தோண வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எந்த ஒரு கவலையுமே கிடையாது" அப்படின்னு இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே, இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதாவது நம்ம அசானகி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். "இங்க பாரு நீ ரொம்பவே நல்லவன். பட் இருந்தாலுமே உன்கிட்ட நான் அத சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு இவளுமே மனசு விட்டு பேச ஆரம்பிச்சுட்டா. திடீர்னு எந்திரிச்சு போகும்போது, "இங்க பாரு நான் உன்ன ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியாகணும்" அப்படின்னு அவன் எந்திரிக்க போகும்போது பின்னாடியே இவ கட்டி பிடிச்சிட்டா. "திரும்பி எதுக்கு நீ திரும்பி பார்க்காத. நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லியாகணும். நீ ரொம்பவே நல்லவன். நீ ரொம்பவே சாஃப்ட்டானவன். உன்கிட்ட எது சொன்னாலுமே நீ அத அடாப்ட் பண்ணி மத்தவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை உடையவன். அதனால தான் என்ன மாரி ஒரு கெட்ட பொண்ணு உன்கிட்ட வந்து மொத்தமா உன்ன ஏமாத்திறக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லியாகணும். இன்னைக்கு ஈவினிங் மட்டும் நீ ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்காக வெயிட் பண்றியா? அம்மாமிகிட்டயும் நான் ஒண்ணு சொல்லியாகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு அவனும் சொல்றான். இவங்களோட இந்த டின் கேன் போஸ்டர் டிசைனிங் எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. இந்த வேலைய பார்த்துட்டு எல்லாருமே வாய பொளந்துட்டாங்க. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே சும்மா வாய பொளந்துட்டாங்க. இப்பேற்பட்ட வேலைன்னா இந்த மாரி தான் பண்ணியாகணும் அப்படின்னு. வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ இவங்க 2 பேருமே அதாவது நம்ம அசானாகி, மஹேரா 2 பேருமே தனியா மாடியில நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ "உனக்கு கை கோர்க்கணும்னு தோணுச்சுன்னா வேணா என் கைய குடுத்துக்க" அப்படின்னு இவனும் சொல்றான். ஏன்னு கேட்கும்போது, "இல்ல நீ ரொம்பவே நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீல. உனக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் குடுக்குற மாரி தான். பை த வே உன்னோட கை கூட ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுல" அப்படின்னு 2 பேருமே கைய கோர்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அமாமி வந்துட்டா. "நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லியாகணும். ஹே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வாங்க. நான் உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு
சின்ன வயசு ஹை ஸ்கூல்ல இருக்கிற அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ நம்ம அமாமி கூட்டிட்டு வரா. "இங்க பாரு இவ தான் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இவ பேரு தான் அசனகி. இவங்க 2 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி நீங்க 2 பேருமே இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே தவிர, என் கூட ஒரு தடவ கூட ஆகணும்னு சொல்லவே இல்லைல்ல. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு விஷயம் மட்டும் சொல்ல வரேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு உண்மைய போட்டு உடைக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.